ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். மதுரை டு பெங்களூர் வந்து வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் எக்ஸைட்டடான ஒரு பெரிய ட்ரிப் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி போக போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் போனோன்னே பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. காலங்காத்தால் 5:15க்கு மதுரையிலேருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் இருக்குது. அதில் தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த வந்தே பாரத்தில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால சூப்பர் எக்ஸைட்டட் ஆகிருந்தோம். ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இது ஒரு நல்லா இருக்கா? டிடிஆர் வந்துட்டு என்ன பேப்பர் படிக்கிறியா? வாழ்க்கையில முறையாக பேப்பர் படிக்கிறேன். காலையில் 5 மணிக்கு வர்றா. வீட்டில் தினைக்கும் பேப்பர் வருமே, அதை படிக்கிறியா? ஏதோ எந்திரிச்சனால படிக்கிற. என்ன போட்டிருக்காங்க நியூஸில்? உங்களோட கருத்து? காஷ்மீருக்கு ட்ரிப்பு போகலான்னு பார்த்தா இப்படிலாம் பஹல்கம்னா ஒரு ஃபேமஸான பிளேஸு, அங்கேயே பிடிச்சிக்குதுன்றாங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் ட்ராவல் நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்துச்சு. டைமிங் எல்லாம் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மோஸ்ட்லி பஸ்ஸு நார்மல் ட்ரெயினில் போகிறோம் அதே டைமிங் தான் வருது. அண்ட் ஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு 2500 கிட்ட வரும். அண்ட் ஃபுட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நாங்கள் ஃபுட் ஆப்ட் பண்ணியிருந்தோம், ஒரு ஆளுக்கு வேணாம்னு சொல்லியிருந்தோம். எப்படியும் ரயில்வேஸில் ஃபுட் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அது எதுக்கு 2 பேருமே வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு ஃபுட் மட்டும் போட்டிருந்தோம். அந்த ஒரு ஃபுட்டு லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா 384 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு ஃபுட் தானே ஆப் பண்ணியிருந்தோம், அதனால மசாலா சாய் சாஷே வந்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து காஃபி வேணும்னு தோணுச்சு, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 20 rupees பே பண்ணி இந்த காஃபி வாங்கி குடித்தோம். ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அதுவுமே அந்த மூவிங் ட்ரெயின் சீனிக் வியூவோட ஏர்லி மார்னிங் குடிக்கிறப்போ நல்லா தான் இருந்துச்சு. குண்டோ பார்க்க வேடிக்கை பார்க்காம தூங்கிட்டு இருக்கேன். மணி எத்தனை? 6 மணி தான். இத்தனை மணிக்கெலாம் நான் எந்திரிச்சதே கிடையாது. சரி தூங்கு. மகனும் எந்திரிச்சதில்ல போய். நாங்கள் 2 பேரும் 8 மணிக்கு தான். ஓகே, குட் நைட். சாதா ட்ரைவர் அடுக்கிறதுக்கு இடம் இல்லை, உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கோம். சம்மணங்கால் போட்டு உட்கார முடியாது, படுக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன பசங்களாம் வச்சுருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டை கூட வாங்கிட்டு ஒரு சீட் கூட கொடுக்கலாம். 2 பேருக்கு டிக்கெட் போட 3 பேர் உட்காந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைமுக்கு வந்து ஒரு க்ரோசான் கொடுத்துருந்தாங்க. லிட்ரலி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். வெண்பொங்கல் கொடுத்துருந்தாங்க, கொஞ்சோண்டு கேசரி, சாம்பார், சட்னி, ஒரு வடை வந்து கொடுத்துருந்தாங்க. கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னா பத்தும், நல்லா சாப்பிட்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக பத்தாது. அண்ட் எப்போயும் யூஸ்வலாக வீட்டில் எந்திரிக்கிற டைமுக்கு என் பையனும் எந்திரிச்சிட்டாரா, அவரை ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டு அவருக்கான பிரேக்ஃபாஸ்ட் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். தோசை வித் தக்காளி சட்னி. அதை அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே நானும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டாச்சு. எங்களை பார்த்து பாவப்பட்டு டிடிஆர் அவர் சீட்டை கொடுத்துட்டு அங்கிட்ட எழுந்திரிச்சு போயிட்டாரு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ நார்மல் ட்ரெயினோட ஸ்பீட் மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் டைமிங்லாம் கம்மியாகிற மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. நீங்கள் ஏதாச்சும் போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரத்தில் 12 o'clock முன்னாடிலாம் வந்து லஞ்ச் சர்வ் பண்ணாங்க. ஒரு முட்டைக்கோஸ் பொரியல், ஒரு சவ் கூட்டு, அப்புறம் மிக்ஸ் வெஜ்லாம் போட்ட மாதிரி ஒரு குருமா சப்பாத்திக்கு, அப்புறம் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ், கர்டு, அப்புறம் ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்கு? வெயிட் பண்ண எப்படி இருக்கு?
நல்ல வேளை ஆஃப்டர்நூன் லஞ்சே என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன், நீங்களே சாப்பிட்ருங்க, நான் தயிர் சாதமே சாப்பிட்டுக்கிறேன் போதும் அப்படின்ட்டு. ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அண்ட் அதில் கொடுத்ததுலேயே இந்த ஐஸ்கிரீமும் இந்த தயிரும் தான் கொஞ்சமாச்சும் ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த தயிரை நம்ம கொண்டு போன அந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மோராக வந்து குடிச்சாச்சு. அங்கே வையா ஷார்ப்பாக 1 o'clockலாம் பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். திங்ஸ் எல்லாம் வந்து பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நம்ம போக வேண்டிய பிளேஸ் வந்து ஜங்ஷன்லேருந்து ஒரு 1 hour ட்ராவலு. அதுக்கான கேபும் வந்து இங்கேயே புக் பண்ணிட்டோம். பெங்களூர் வெதர் ஏதோ நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அங்கே போய் இறங்கினா அங்கேயும் அதே சுட்டெரிக்கும் வெயில் தான். எங்கே வந்திருக்கீங்க? மால் ஆஃப் ஏஷியா, ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் மால். ஜங்ஷன்லேருந்து ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி ஒரு ஈவினிங் போல் வந்திருந்தோம் இந்த பிளேஸ்க்கு. மால் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரம்மாண்டமான மாலாக இருந்துச்சு. இந்த மால் கிட்டலாம் நம்ம ஊர் மாலில் ஒரு குட்டி கொசரு மாதிரி தான். அவ்வளோ பெருசாக, ஃப்ளோர்ஸ் என்னமோ கம்மி தான், ஆனால் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருந்துச்சு. இது என்னது? இது வந்து இந்த மாலோட ஒரு வரைபடம். ஓகே, ஓ, எத்தனை ஃப்ளோர்? 3rd floor நினைக்கிறேன். 3rd floor. அந்த கடை கீழே பார்த்தோம்னா அந்த மேப்பில் வந்து போபா டீ ஷாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். சரி அதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்க்குறேன். கடைசியில் ஒரு இடத்துல கேட்டால் அந்த கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஃபைனலி வி எண்டட் அப் இன் கேஎஃப்சி. அன்றைக்கி வேறு என் ஹஸ்பண்ட் பர்த்டேவா, சரி கேஎஃப்சி ட்ரீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு கேஎஃப்சி வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா டோனட் ஷாப்பு. ஐயோ என்ன வெரைட்டியான டோனட்ஸ் இருக்குது. எப்போ எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரில. அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க, செம்ம. ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. காசும் பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை, பயங்கர விலையாக இருந்துச்சு. ஒரு டோனட்டே ஒரு 250 ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த காஃபி ஒன்று ஸ்பீ க்ரீம்னு சொல்லிட்டு இந்த ஷாப்பில் தான் வந்து சாப்பிட்ருந்தோம். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அங்கே உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து ஒரு டோனட்டை சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கே கிராங்கி ஆயிடுச்சு. நடந்து காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் அது ரொம்ப பெருசு, பயங்கர பெருசாக இருக்குது. நிறைய பியூட்டி பிராண்ட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் சினிமா தேட்டர் இருந்துச்சு, அப்புறம் ஹோம் ஆர்கனைசேஷன் கடை இருந்துச்சு, அப்புறம் ட்ரெஸ் ஆக்சசரிஸ்லாம் விற்கிற மாதிரி ஃபேஷன் பிராண்ட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ்லாம் இருந்துச்சு, அப்புறம் ஃபுட்டு கடை இருந்துச்சு, நிறைய சாப்பாடு கடையும் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஃபுல்லாக நிதானமாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது. அது காலும் வலிச்சிடும். நமக்கே வந்து பொறுமை இழந்து போதுண்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தால் தான் உண்டு. ஏன்னா அவ்வளோ கடை இருக்குது. ஃபுல்லத்தையும் ஒரே நாளில் பார்த்து முடிக்கவே முடியாது கண்டிப்பாக. அவ்வளோதான், டைமும் 8:30 கிட்ட ஆயிடுச்சா. என் பையனோட டின்னர் டைமும் வந்துச்சு. அதனால் அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போனால் நம்மளோட ரூம் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேபெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் ஊபர் ஓலாலாம் போட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா கொடுங்க 50 ரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஊரில் இல்லவே இல்லை. என்ன ப்ரைஸ் ஆப்பில் காட்டுதோ அதை மட்டும் தான் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அது கூட ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. ஜாலியா அண்ட் அப்படியே டேரெக்டாக இங்கே ஃபங்க்ஷன், அங்கே கிரகப்பிரவேசம் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நைட்டுமே இங்கே வந்து பூஜைலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஏய் லிஃப்ட் பார்த்துக்கோ. நம்ம ஊரில் கிரகப்பிரவேசம்னா மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் தான் எல்லாருமே வருவாங்க. ஆஃப்டர்நூன் மேலே எல்லாருமே போயிடுவாங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா கெஸ்ட் எல்லாமே ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்தாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம்.
பிள்ளையாருக்கு மாத்திரம் பூஜை பண்ணுங்க. மந்திர புஷ்பாட்சதம் சமர்ப்பயாமி மேலே வச்சு. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துச்சு. ஒன் டே இன் பெங்களூர் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அண்ட் பெங்களூரும் ரொம்ப சூப்பரான ஊராக இருந்துச்சு. வீடு சொல்லியே ஆகணும், பயங்கர பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக பார்த்து பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். என்ன குட்டும்?